friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பீன்ஸ் பொரியல். நல்ல ஒரு ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான பீன்ஸ் பொரியல். இந்த பொரியல் எல்லாம் ரொம்ப ஒரு சாதாரணமான ரெசிபிஸ் தான். அது எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ஸ்பைசி டச்சோடு செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அது பர்டிகுலர்லி இந்த பீன்ஸ் பொரியல் நம்மளால ஒரு பெப்பர் மசாலா செஞ்சு செய்கிறோம், அட்டகாசமாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தோடு இந்த பொரியல் மட்டுமே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸ், சப்பாத்தியோடெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி பொரியல் எல்லாம் சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இப்போ வாங்க அருமையான சுவையான பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பீன்ஸில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் நம்ம ஹெல்தி அண்ட் ஃபிட்டாக இருப்போம். அது இந்த மாதிரி டேஸ்டியாலாம் பொரியல் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம காய்கறிகள் அதிகமாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ இங்கே பீன்ஸ் கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. அடுத்தது நம்ம இந்த பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான அந்த தேங்காய் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இங்கே மிக்சி ஜாரில் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 8 to 10 மிளகு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், அடுத்ததாக 2 வரமிளகாய், கூடவே 2 பல் பூண்டு, நல்லா இந்த சைஸுக்கு 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தண்ணி விடாமல் இப்படி பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கமகமான வாசனையோட அந்த ஸ்பைசியான தேங்காய் மசாலா பொடி ரெடி. இப்போ அடுத்தது நம்ம பீன்ஸ் பொரியல் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சுங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 வரமிளகாய் உடச்சி சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் மசாலா அரைக்கும் போதும் மிளகாய் சேர்த்துருக்குறோம், மிளகு சேர்த்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துடலாங்க. இங்கே 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ இங்கே 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டி வந்துருச்சு. பாருங்கள், காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துடலாம். அதாவது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு தேங்காய் மசாலா பொடிச்சு வச்சுருந்தோம், நல்லா கமகமான வாசனையோட. அது இப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்லா அந்த தேங்காய் மசாலா சேர்த்து நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விடுங்க. இந்த தேங்காவோடு சேர்ந்து வதங்கி வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த மூடியை போட்டு வச்சிடலாம். 1 நிமிஷம் மட்டுமே இருக்கட்டும். கொஞ்சம் அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கி வரட்டும். அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான நல்ல ஒரு ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான பீன்ஸ் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை எடுத்து பரிமாற வேண்டியது தான். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஸ்பைசி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு பிளெயின் ரைஸோட இந்த பொரியல் மட்டுமே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும்
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடவும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொரியல் ரெசிபி இது. பீன்ஸ் எல்லாம் அடிக்கடி நிறையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.